ஸோ சேத் வந்துட்டு 912 வருஷம் வாழ்ந்தாரு. அடுத்து யோனஸ் வந்துட்டு 905 வருஷம் வாழ்ந்தாரு. அடுத்து கேனான் வந்துட்டு 910 வருஷம் வாழ்ந்தாரு. மகாலேல் வந்துட்டு 895. அடுத்து யாரு வந்துட்டு 962. அடுத்து ஏழு பாத்தீங்கன்னா அது வசனம் படிக்க சிஸ்டர் தயவு செஞ்சு. இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து மரித்தான் இருக்கும். அதை நோட் பண்ண நீங்க மெயினா. நான் யாரும் சொல்ல வரலாம், இப்ப ஏழு வந்திருக்கோம். நீங்க நோட் பண்ற விஷயம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கு வந்து மரித்தான் இருக்கும். ஒருத்தருக்கு மட்டும் மரிக்கவில்லை அப்படின்னு இருக்கும். அதனால நான் சொல்ல வரேன். அடுத்து யோனாக்கு பாத்தீங்கன்னா 24 வருஷம் வாசிங்க. காணாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் யோனாக்க எடுத்துக்கொண்டார். எல்லாருக்கும் வந்து மரித்தார் இருக்கு. ஆனா யோனாக்கு முன்னால மரிக்கவில்லை. ஆனா சில பேர் வந்துட்டு யோனாக்கு வந்துட்டு மரிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து மரிச்சார்னு இல்லை பைபிள்ல. 24 வருஷத்துல மரிச்சார்னு இல்லை. சரி, இன்னொரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 11:5 இன்னும் தெளிவா போட்டுருக்காங்க. ఎబ్రేయర్ 11వ అధ్యాయం 5వ వచనం. విశ్వాసమును బట్టి హానోకు మరణము చూడకుండునట్లు కొనిపోబడెను. తమిళ వాసిங்க. விசுவாசத்தினாலே ஸோ இவர் வந்து மறிக்கல, இவங்க மறிக்கல. 2 ப்ரூஃப் வச்சுச்சு. ஸோ கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வந்து மாம்சம் சரீரம் பரலோகத்துக்கு பிரவேசிக்காது அப்படின்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆவிக்குரிய சரீரத்துல போயிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இன்னொன்று வந்துட்டு ஹெவன் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் வசனம் இருக்குன்னா ஜெனிசிஸ்ல, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன்ஸ் அண்ட் எர்த் அப்படின்னு இருக்கும். தி எர்த் இருக்கும். ஹெவன்ஸ் வந்து பியூரர் தான் இருக்கும், சிங்குலர் கிடையாது, பியூரர் தான் இருக்கும். ஸோ யூதரோட நம்பிக்கை என்னன்னா 7 வானம் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஸோ நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா 3 வானம் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் வானம், ஃபர்ஸ்ட் ஹெவன். அதுக்கு மேல 2வது வானம் ஒன்று இருக்கு. 3வது வானம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து பாரடைஸ், பரிதேசி. உங்களோட சந்தேகம் இருந்தா 2 கொரிந்தியர் 12వ అధ్యాయం 2వ వచనం వాసిద్దాం. 3వ వానం வந்து పరదేశి. క్రీస్తునందు యొక్క మనుషుని నేను ఎరుగుదును. అతడు 14 సంవత్సరముల క్రిందట 3వ ఆకాశమునకు కొనిపోబడెను. என்ன ஆகாசம் அது? 3వ ஆகாசம். தமிழ் வாசிங்க. 2 கொரிந்தியர் 12వ అధ్యాయం 2వ వచనం. மூன்றாம் வானம் இருக்கா? ஸோ அந்த 3வது வானம் தான் வந்துட்டு பரிதேசி. ஸோ இவரு நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் வானம், அதுக்கப்புறம் 2வது வானம் ஒன்று இருக்கு. பைபிள்ல நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கு. 2 கொரிந்தியர் 12:2 வசனத்துல வந்து ப்ரூஃப் இருக்கு 3வது வானம். அது 3வது வானம் என்னன்னா 4வது வசனத்துல இருக்கும், பரிதேசி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பரிதேசி தான் வந்துட்டு 3வது வானம். கடவுள் வந்து ஒரு வானத்துல இருக்காரு. இந்த வானத்தின் பொல்லாத ஆவிகள் வந்து அது ஒரு வானத்துல இருக்கும். ஸோ யூதர்களோட நம்பிக்கை என்னன்னா 7 வானம் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நம்மளுக்கு தெரியாது, வசனத்துல வரணும் 3 வானம் இருக்கு. நம்ம ஏசாப்பு வந்து எந்த வானத்துல இருக்கா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ சில பேர் என்ன சொல்றாங்க, வானத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து ஹெவன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ யோனாக்கு வந்துட்டு மறிக்கல. 365 வருஷம் வந்து இந்த சிம்பிள் போறார். அவர் வந்து மறிக்கல. அவர் வந்து தேவனா கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அடுத்து மெத்துசலா வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பைபிள்ல ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரணும் அதிகமா வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் யாருன்னா மெத்துசலா தான். ஸோ எத்தனை வருஷம்? 969 வருஷம். இவர் தான் வந்து ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரணும் அதிகமா வாழ்ந்த ஒரே ஒரு மனுஷன் மெத்துசலா. அடுத்து லாமேக் வந்துட்டு 777. அடுத்த நோவா வந்து 950.
ஆதிகம் 9:29 இருக்கும். ஸோ நோவா வந்து 950 வயசுலலாம் உயிரிட இருப்பாரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு முக்கியமான நம்பர்னு சொல்லல. ஸோ ஆதாம் வந்துட்டு 930 வருஷம் இருக்காரு. மெத்துஸ்லா வந்துட்டு 969 வருஷம் இருக்கிறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 777 தான். இந்த 777 இருக்குல்ல, 777 ஒரு 7னாவே பரிபூர்ணம். பைபிள்ல ஒரு 7 இருந்தாவே பரிபூர்ணம், கம்ப்ளீட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 7ன்ற ஒரு அந்த நம்பரை வச்சுன்னு ஒரு 2 மாசம் மெசேஜ் தரலாம். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு பைபிள்ல, அவ்வளோ ஆழம் இருக்கு. ஆனா இங்க வந்து 3 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். కాబట్టి దేవుడు ఆ 7వ దినమున ఆశీర్వదించి ఏ దినము 7వ దినము ஆசீர்வதிச்சணும், பரிசுத்தப்படுத்தணும். தமிழ் வாசிங்க எல்லாம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெனிசிஸ் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். 7ஆம் நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள், 7ஆவது நாள் இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த 2வது 7 இருக்குல்ல, அது வந்து மாசத்தை குறிக்கும். ரெண்டாவது எண்ணம் வந்துட்டு மாசத்தை வந்து குறிக்கும். எப்படின்னு சொன்னா லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். నీవు ఇశ్రాయేలీయులతో ఇట్లనము 7వ నెలలో మొదటి దినమున 7వ నెల మొదటి దినము మీకు విశ్రాంతి దినము. అందులో జ్ఞాపకార్థ శృంగధ్వని వినినప్పుడు మీరు పరిశుద్ధ సంఘముగా కూడవలెను. தமிழ் வசனம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எந்த மாசம்? 7ஆம் மாசம். என்ன சத்தம்? நோட் பண்ணிக்க. என்ன சத்தம்? எக்கால சத்தம், ட்ரம்பட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து 7 பண்டிகை இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். அதுல வந்து 4 பண்டிகை வந்து நிறைவேறிச்சு. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது வந்து புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை, 3வது வந்துட்டு முதல் பலனான பண்டிகை. இல்ல ஏசப்பா வந்து உருடை இருந்திருக்காருல, அதுக்கு அடையாளமா இருக்கும். பஸ்கா பண்டிகை வந்து ஏசப்பா வந்து சிலுவையில் வந்து மரிச்சாரு. புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை வந்துட்டு பாவமில்லாத சரீரம், ஏசப்பா வந்து பாவமில்லாத சரீரமாக வந்து அடக்கம் பண்ணாங்க. 3வது வந்துட்டு முதல் பலனான பண்டிகை அப்படின்னு இருக்கும். ஸோ இவர் வந்து முதல் பலனான மரித்தோர்ல இருந்து உயிர் தேர்ந்தார் ஏசப்பா. 4வது வந்துட்டு 50வது நாள் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 4வது வந்துட்டு 50வது நாள் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல வாரங்கள் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்துட்டு ஏசப்பா உயிர் தேர்ந்து பரலோகத்துக்கு போயிட்ட பிறகு 50 நாள் கழிச்சு கரெக்டா அந்த 50வது நாள் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு இறங்குறாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருக்கும். அது பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டு ஊற்றப்படுறாரு. அதுதான் வந்துட்டு பெந்தெகோஸ்து நாள். ஸோ 4 பண்டிகை வந்துட்டு பையற்பாடுல வந்துட்டு அவங்க வந்து ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல அந்த 4 பண்டிகைகளும் வந்து இந்த 7 பண்டிகைகளும் வந்துட்டு ஏசப்பா இருந்தால் மட்டும்தான் அது வந்து நிறைவேறின மாதிரி அர்த்தம். புதிய ஏற்பாடுல பையற்பாடுல அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பஸ்கா பண்டிகைனா ஒரு ஆடை வந்துட்டு பலி செலுத்துவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும் அவங்களுக்கு, ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு இது இருந்துச்சு. ஆனா அதுல ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா நம்ம ஏற்கனவே 4 பார்த்தோம். ஸோ 4வது பண்டிகைனா 5வது பண்டிகைனா எக்கால பண்டிகை. ஸோ 4 முடிஞ்சிச்சு. 5வது என்ன பண்டிகை? எக்கால பண்டிகை. இந்த எக்கால பண்டிகைலாம் வந்துட்டு கடைசி எக்காலம் துணிக்கும் போது என்ன வரும்? ஏசப்போடைய 2வது வருகை வரும். 1 தெசலோனியர்
14 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 16 17 வசனத்துல இருக்கும். கடைசி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோட இருக்கிற நாம் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு இருக்கு. 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 16 17. தமிழ் வசனம். ஏனெனில் 4ஆம் அதிகாரம் 16 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோட அந்த எக்கால சத்தம். சோ அந்த எக்கால சத்தம் எப்போ இருக்காங்கன்னா 7ஆம் மாசம் தான் வருவாங்க. நம்ம கேலண்டர்ல 7ஆம் மாசம் கிடையாது. எப்ரேயர் வந்து அவங்க வந்து ஒரு கேலண்டர் ஃபாலோ பண்ணுவாங்க, அது திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய 7ஆவது மாசம் வந்து திஷ்டி. அது வந்து எப்போ வரும்னா செப்டம்பர் அக்டோபர் நடுவில் வரும். ஸோ அந்த நாட்கள்ல வந்து வருது வரலாம். அது எந்த வருஷம் தெரியாது, எனக்கு எந்த நாளும் தெரியாது. ஸோ இது இந்த 777ன்றது வந்து ஏசப்பாவுடைய ஒரு பேசக்கூடிய வரிக்கான ஒரு அடியாளம். எந்த வருஷம் தெரியாது, எந்த மாசம் வந்து ஓரளவுக்கு 7ஆம் மாசம் தெரியும் திஸ்ரி, ஆனா எந்த வருஷம் தெரியாது, எந்த நாளும் தெரியாது. அடுத்து இந்த 7ன்றது வந்துட்டு இயர். ஸோ ஆதியாகமம் 2:3 பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாளை வந்துட்டு 7ஆம் நாளை வந்து ஆசீர்வதித்தார். ஸோ ஒரு நாள்ன்றது கடவுளுடைய பார்வையில் வந்து 1000 வருஷம். கடவுளுடைய பார்வையில ஒரு நாள் என்பது 1000 வருஷம். 2 பேதுரு 3:8 வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில் ஒரு நாள் என்பது 1000 வருஷத்துக்கு சமானம். வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? 2 பேதுரு 3:8. ప్రభు దృష్టికి ఒక దినము ఎన్ని సంవత్సరము 1000 సంవత్సరము. தமிழ் வாசிங்க சிஸ்டர். யாரா? பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷமும். போதும் சிஸ்டர். 1000 வருஷம் வந்து ஒரு நாள் மாதிரி, ஒரு நாள் என்றது 1000 வருஷம் மாதிரி. ஸோ இந்த 7ஆவது நாள் வந்துட்டு 1000 வருஷம் கணக்கிடணும்னா 7th மில்லினியம். இப்போ ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரலாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 6000 வருஷம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அந்த 7th மில்லினியம்ல வந்து ஏசப்பா வருவார். அது எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது. நம்ம எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அடுத்து வந்துட்டு நோவா வந்துட்டு சேத்தை பார்த்தாரா ஏனோக்கு பார்த்தாரா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனா ஆதாமை பார்க்கல. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். நோவா வந்துட்டு ஆதாமை பார்க்கல. சரி, சேத்தை பார்த்தாரா